தமிழகத்தில் நிலவிய வர்க்க ரீதியான பிரச்சினைகளை வெளியுலகத்திற்கு அம்பலப்படுத்திய கீழ்வெண்மணி படுகொலை சம்பவத்தின் நினைவு தினம் என்று 44 பேர் உயிருடன் தீ வைத்து கொளுத்தப்பட்ட அந்த கொடூர சம்பவத்தின் சோகச் சுவடுகளை திரும்பி பார்க்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வயிற்று பசியை போக்கக்கூடிய விவசாயிகளை பெரும்பான்மையாக கொண்டது தஞ்சை மாவட்டம். தன் வயிற்று பசியை போக்கிக் கொள்ள அரைப்படி நெல் அதிகம் கேட்டதற்காக 44 பேர் உயிரோடு எரித்துக் கொள்ளப்பட்டது இந்த நெற்களஞ்சியத்தின் அழிக்க முடியாத கரும்புள்ளியாக உள்ளது. எரிக்கப்பட்ட வரலாறின் உண்மைகளை தற்போது பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் என்றாலே பலரின் நினைவுக்கும் வருவது பெரிய கோவில் மற்றும் பச்சை பசேலென புல்வெளிகளும் தான். இத்தகைய சிறப்புமிக்க தஞ்சையில் சாதிய பாகுபாடுகளும் வர்க்க ரீதியான பிரிவினையும் எந்த அளவுக்கு ஊடுருவி இருந்தது என்பதை 1968 ஆண்டு டிசம்பர் 25 வரை யாரும் அறிந்திருக்கவில்லை. உழைத்து களைத்த விவசாயிகளுக்கு நீர் அளிக்க கூட தயங்கும் நிலை இருந்து வந்ததாக கூறுகின்றனர் அங்கு வசித்து வரும் முதியவர்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள் பெரும்பான்மையாக வசித்து வந்த கீழ்வெண்மணியில் கணிசமான அளவில் வசதி படைத்த உயர் சாதியினரும் வசித்து வந்தனர். வசதி படைத்த நிலச்சுவான்தாரர்களின் சுரண்டல்களுக்கு விவசாயிகள் ஆளாகி வந்த நிலையில்தான் அப்பகுதியில் கம்யூனிஸ்டுகளின் ஆதிக்கம் வளரத் தொடங்கியிருந்தது. அவர்களின் வருகைக்கு பின்னர் தான் தங்களுக்கான அடிப்படை உரிமைகள் கிடைக்க தொடங்கியதாக கூறுகிறார். கட்டிக்க கூட துணி கிடையாது, ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுக்கிட்டு தான் எங்க அப்பா எல்லாம் காலம் கழிச்சுக்கிட்டு அப்படிதான் அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கட்சி வந்துதான் எங்களுக்கு உரிமை கொடுத்ததுங்கிற போது எங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. நாங்களும் கொஞ்சம் கரமா செய்யறதுக்கு ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. அவங்க சொன்னதுதான் கேட்கணும், அடிச்சாலும் அடி வாங்கிக்கணும், உதைச்சாலும் உத வாங்கிக்கணும், சொன்னதை கேட்டுக்கணும். அப்படிதான் நடந்துக்கிட்டு வேற வழி. எங்களுக்கு ஒரு போலீஸுக்காரங்க கூட எங்களுக்கு ஆதரவு கிடையாதுங்க. கம்யூனிஸ்டுகளின் வருகைக்கு பின்னர் தங்களுக்கான உரிமைகளை கேட்க தொடங்கினர் விவசாயிகள். இதையடுத்து பண்ணையார்கள் நில முதலாளிகளை ஒன்றிணைத்து நெல் உற்பத்தியாளர்கள் சங்கம் என்ற ஒன்றை தொடங்கினர். இந்த சங்கம் தொடங்கப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் வெண்மணியில் செல்வாக்கோடு திகழ்ந்து வந்த கோபாலகிருஷ்ண நாயுடு என்றும் விவசாயிகளிடம் சரிந்த தங்களது செல்வாக்கை மீட்க வேண்டும் என்பதே நோக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதில் இணைய வெண்மணி விவசாயிகள் மறுப்பு தெரிவித்ததே பிரச்சனையின் ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுகிறது. நம்ம சங்கம் இருக்கு, நம்ம சங்கத்துல இந்த வெண்மணி பயிரோட சேர சொல்லு, கூலி கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் அந்த ஆளுங்க வந்து சொன்னாங்க, நாங்க சேர மாட்டோம், நீங்க கூலி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க வரமாட்டோம், செங்கோடையை தாண்டி அந்த வரமாட்டோம்னு சொன்னோம். அப்படி இல்லைன்னா மறுநாள் தொடர்ந்து ஒரு மாசமா நடக்குது. அவர் என்ன சொல்லி அனுப்புகிறாரு, செங்கோடைய விட்டு நெல்லூர் பிரதேசங்க கூடிய ஏத்துனாக்கா கூலி கொடுப்போம், செங்கோடைய இறக்கலன்னா அடி ஓத தப்பாதுன்னு சொல்லிவிடு, ஊடு கொடுத்துட்டு நிக்காதுன்னு சொல்லிவிடு அப்படின்னு ஒரு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஒரு மூட்டை நெல்லுக்கு 4 படி நெல் முதலாளிகளால் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக நெல் வழங்க உள்ளூர் விவசாயிகள் கோரிய நிலையில் அதற்கு முதலாளிகள் மறுத்துள்ளனர். இதன் உச்சகட்டமாக 1968 ஆண்டு டிசம்பர் 25 இரவு 10 மணி அளவில் அடியாட்களுடன் சென்று வெண்மணி கிராமத்தில் கோபாலகிருஷ்ண நாயுடு தலைமையிலான கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் ராமையா என்பவரின் குடிசைக்குள் ஏராளமானோர் தஞ்சம் புகுந்ததை அறிந்த அந்த கும்பல் குடிசைக்கு தீ வைத்ததில் 23 குழந்தைகள் உட்பட 44 பேர் உருத்தெரியாத அளவிற்கு உடல் சிதைந்து உயிரிழந்தனர். அந்த குடிசை சமூகத்துல வெளியூர் ஆட்கள்லாம் அதுல கொண்டாந்த தலைவர்களை வச்சிருக்கிறான்னு அவனு திட்டமிட்டே செஞ்சது வேலை. முதல்ல இந்த 25 வீடையும் கொளுத்திக்கிட்டு கடைசி அங்க தலைவர்கள் எல்லாம் கொண்டாந்த அடியாட்கள் கொண்டாந்த நம்மளை தாக்கத்து வச்சுக்கிறாங்கிற துணிச்சல்ல தான் அந்த வீட்டை முதல்ல அவனு குறியா வச்சது. ஆனா அங்க இருந்தது பெண்களும் பிள்ளைகள். இந்த படுகொலை தொடர்பாக 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். நில பண்ணையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக கோபாலகிருஷ்ண நாயுடு உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதியப்பட்டது. வழக்கை விசாரித்த நாகை நீதிமன்றம் 1970 ஆண்டு கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. எனினும் 1975 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தால் கோபாலகிருஷ்ண நாயுடு விடுவிக்கப்பட்டார். உயர்நீதிமன்ற உத்தரவு பெரும் விமர்சனத்திற்கு உள்ளான நிலையில் 1980 ஆண்டு வயலில் வேலை முடித்துவிட்டு திரும்பிய கோபாலகிருஷ்ண நாயுடு 6 பேரால் வெட்டி கொல்லப்பட்டார்.
உடலை வருத்தி உழைப்பை கொடுத்த தொழிலாளர்களின் போராட்டம் வர்க்க ரீதியாகவும் சாதிய ரீதியாகவும் பார்க்கப்பட்டதன் விளைவுதான் 44 பேரின் படுகொலை. இன்று வரை நீடித்து வரும் வர்க்க ரீதியான முரண்பாடுகளின் காரணமாக இந்த வடுவிலிருந்து மீள முடியாமல் 47வது ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்கிறது கீழ்வெண்மணி. கீழ்வெண்மணி கிராமத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் மதியழகன், நியூஸ் 7 தமிழ்.